கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்களும், புதுசா கடவுள நம்ம சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கும். ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கும். அவங்களுக்கு அவங்கனால சொல்லி முடியாத ஒரு சந்தோஷத்த இயேசப்பா மூலியமா பெற்றிருப்பாங்க. மேபி அவங்களுக்கு ஒரு தீரக்கூடாத ஒரு நோய் அவங்களுக்கு தீர்ந்திருக்கலாம். இல்லன்னா அவங்க குடும்பத்தில ஒரு ஆசீர்வாதமே இருந்திருக்காது. தலைமுறை தலைமுறையா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் வந்துரும். இல்லன்னா அவங்க இறந்து போயிருவாங்க. இல்லன்னா பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இருக்காது. இந்த மாரி நெறைய ஒரு கஷ்டங்கள், இல்லன்னா ஒரு ஒரு ஆவிக்குரிய அபிஷேகம் இல்லாமயே இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஏசப்பா அவங்க குடும்பத்தில நீக்கியிருப்பார். அந்த சந்தோஷம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனாலும் அந்த சந்தோஷத்த அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ண ரொம்ப துடிப்பாங்க. எப்படியாவது என் கணவரையோ, என் மனைவியோ, என் குடும்பத்தையோ, எங்க அப்பா, அம்மாவையோ ஏசப்பாட்ட நான் கூட்டிட்டு வந்துரணும். ஏசப்போட அன்ப ருசிக்க வந்துரணும்னு சொல்லி நெறைய நேரம் அவங்க ஆசைப்பட்டது உண்டு. ஆசைப்பட்டு அவங்க மேபி ட்ரை கூட பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அதுல பெரிய பலன் கிடைச்சிருக்காது. இன்னும் தேவனிடத்துல நம்ம இன்னும் நம்மள தேவனுக்காக நம்ம இன்னும் மாறவே இல்ல. அவரு என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் நம்மகிட்ட இன்னும் என்ன குறைகள் இருக்கு? அத விட்டு நம்ம வெளிய வரும்போது நம்மள இன்னும் ஒரு பரிசுத்தமா ஆக்கிட்டு, நம்ம கொண்டு இன்னும் அதிகமான மக்களுக்கு ஒரு சாட்சியா வைப்பார். நீங்க ஒரு வசனம் இங்க இருக்கு. நான் வாசிக்கிறேனே. மாற்கு 5:19 இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்குப் போய், கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுப்பா லேகியோன் பிசாசை துரத்தின வசனம் எல்லாத்துக்கும் தெரியல. மார்க் 5ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அதிகமான பிசாசுகள் இருந்து அந்த பிசாசை துரத்தி அவர் என்ன பண்றாருன்னா, பன்றிகளுக்குள்ள போக வைக்கிறாரு. அந்த பன்றி என்ன பண்ணுது, மலை மேல இருந்து கடலுக்குள்ள விழுந்து அந்த பன்றிகள்லாம் செத்து போயிடுச்சு. இத பார்த்து அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, ஏசப்பா இந்த ஊரை விட்டு வெளியே போயிருங்க, நீங்க இங்க இருக்காதீங்கன்னு சொல்லி துரத்துறாங்க. இந்த ஆவி யாருகிட்ட இருந்து போச்சோ அந்த மனுஷன் என்ன பண்றான், நான் உங்க கூடயே வந்துடுறேன் ஏசப்பா, உங்க சீடனா ஏத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நீ என் கூட வராத, கடவுள் உனக்கு இறங்கி செய்ததை நீ என்ன பண்ணு, உன் ஜனத்தார் எல்லாத்துக்கும் சொல்லுன்னு சொல்லி அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. நம்மளுக்கும் அந்த கட்டளை கொடுக்குறாரு. ஆக்சுவலா நம்ம நிறைய நேரம் ஃபெயிலியா இருக்கலாம். நம்ம பெற்ற சந்தோஷத்தை நம்ம சில பேருக்கு சொல்லியிருக்கலாம். சில டைம்ஸ் நம்ம மறந்துருக்கலாம், சொல்லாமையே மறந்துருக்கலாம் இல்லையா? இது ஒரு ஒரு தற்செயலா நடந்திருக்கலாம். இல்ல நிறைய பேருக்கு அந்த அவிசுவாசம் இருக்கு. இல்ல மேபி நான் டாக்டர் போனனால அது கியூர் ஆயிடுச்சு. ஆனா கடவுள் அவருடைய மகா கிருபையினால நம்மளுக்கு அந்த சுகத்தை கொடுத்திருப்பாரு. அதை நம்ம மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு நம்ம நிறைய நேரம் ரொம்ப தயங்குறோம். என்ன நினைக்கிறோம், நம்ம மேபி அவங்க நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ, ஏசப்பாவை பத்தி சொன்னா நம்மளை மதம் மாத்துறாங்கன்னு சொல்லி நினைச்சிருவாங்களோன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்மளே நமக்கு ஒரு சமாதானம் பண்ணிக்கொள்கிறோம். ஆனா கடவுள் சொல்றாரு, நீ இறங்கி போய் நீ சொல்லு, நான் உனக்கு இவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கோம், இவ்வளோ அதிசயம் செஞ்சிருக்கேன், நீ போய் மற்றவங்களுக்கு சொல்லு, இந்த இந்த அனுபவத்தை நீ மற்றவங்கக்கிட்ட நீ ஷேர் பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கடவுளே, நான் உங்களுக்கு காணிக்கை கொடுத்துறேன் கடவுளே, நான் இந்த பர்டிகுலர் ஊருக்கு நான் ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துறேன் கடவுளே, நான் சில ஏழைகளுக்கு நான் காசு கொடுத்துறேன் கடவுளே. தேவன் கொடுத்த அந்த அற்புதம் அடையாளத்தை நம்ம வாங்கி கொண்டு நம்ம சில பேர் டைம் அதை ஷேர் பண்ணாம, நான் காசு கொடுத்து என்னோட நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்மளை ஏமாத்தி கொள்றோம். ஆனா கடவுள் இன்னைக்கு சொல்றாரு, அது ஓகேப்பா, இதெல்லாம் கரெக்ட் தான், நீ ஏழைக்கு இறங்கி இந்த சர்ச்சுக்கு செய், ஆனாலும் நீ எனக்கு என்ன செய்யற, நம்மகிட்ட கேள்விக்கிறது, எனக்கு நீ என்ன செய்யற இல்லையா? மறைமுகமா அதுதான் கேட்கிறார் இல்லையா? ஏன்னா அவருக்கு அந்த பாரம், இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் தேவனை அறியாமல் உலகத்துல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? எப்படி அந்த லேகியோன் பிசாசு அவனை கட்டி வச்சிருந்ததோ, பல வருஷமா கட்டி வச்சிருந்தோம், அதே மாதிரி இந்த உலகத்துல ஆளுகிற அந்த சாத்தாங்கிறவன் என்ன பண்றான்னா, இந்த உலகத்தின் மக்களை கட்டி வச்சிருக்கான் இல்லையா? அவனோட அந்த உலகத்தின் மாயைக்குள்ள கட்டி வச்சிருக்கான். அவங்களிலிருந்து விடுதலையாக்குறதுக்கு யார் போவா அப்படின்னு சொல்லி காத்துக்கொண்டே இருக்காரு இல்ல? நீங்க பாருங்களேன், ஏசப்பா கடற்கரை அந்த சைடு இருந்து இந்த சைடு வர்றதாரு இல்லையா? ஒரு கடலை தாண்டி இங்க ஒரே ஒரு ஆத்துமா தான். அவருக்கு தெரியாதா அந்த மக்கள் என்னை துரத்தி விடுவாங்கன்னு அவருக்கு கண்டிப்பா தெரியும். ஆனாலும் அந்த ஒரு ஆத்மாவை நான் தொட்டேன்னா அந்த ஆத்மா மூலியமா அந்த ஊரே ரட்சிக்கப்படுது. அந்த விசுவாசம் கடவுள்கிட்ட இருந்தது. அதே தான் அவரும் செய்யறாரு இல்ல? அந்த அசுத்தாவி போன மனுஷன் கடவுளுக்கு சாட்சியா இருக்கிறார்ல? நீங்க இன்னைக்கு கடவுள் நம்மகிட்ட கேட்கிறார், நீ எனக்கு சாட்சியா இருப்பியா? நான் என்னை பத்தி நீ மத்தவங்களுக்கு சொல்லுவியா? இல்ல அவருடைய மத்த பிள்ளைகளையும் நம்ம எப்படி தேவனு கூட வந்தோமோ அதே மாதிரி மத்த பிள்ளையும் தேவனு எங்கிட்ட கூட்டிட்டு வருவியாங்கிற அந்த கேள்வி நம்மகிட்ட கடவுள் கேட்டுக்கொண்டே இருக்கிறதுல, இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் இல்லையா? நம்மளால முடியாதான். நம்ம சுயத்துல நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளால முடியாது. நம்ம என்ன பண்ணணும், ஆவியானோட துணை எடுத்துக்கணும். ஆவியானவரே, காலையில் நம்மளோட பிரேயர்ஸ் என்னவா இருக்கும், ஏசப்பா நான் உங்களுக்காக நான் என்ன பண்ணணும், உங்களுடைய சித்தம் என்ன, ஆவியானவரோட துணையோடு
கடவுளே நான் யாருக்கு என்ன சொல்லணும்? யார் என்கிட்ட வருவாங்க? நான் உங்ககிட்ட என்ன பேசணும்? இல்லையா? இயேசுப்பா சொல்லுவாரு, காலையிலேயே என்னை எழுப்புறாரு கடவுளு. எனக்கு அன்னைக்கு நடக்க போறதெல்லாம் எனக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பழைய ஏற்பாடுல ஒரு வசனம் இருக்கு. அதே மாரி தான். நம்ம காலையில எழுந்து கடவுள தேடும்போது கடவுள் அழகா கைட் பண்ணுவாரு. இன்னைக்கு நீ இது பண்ணு. நீ இது பண்ணாத. நீ இந்த வழியில போ. இந்த வழியில போகாத. இந்த வழியில போனா நீ மாட்டிக்கொள்வேன்னு சொல்லி நமக்கு வந்து எக்ஸாக்ட்டா மேப் போட்டு குடுக்குறதுக்கு தேவன் தயாரா இருக்காருல்ல. நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவனிடத்துல கிட்டி போய்க்கிட்டே இருக்கணும். போகும்போது கடவுள் ஒரு பெரிய மிராக்கிள் நம்ம மூலியமா செய்வார் இல்லையா? எப்படி ஏசப்பா அன்னைக்கு அவ்ளோ லேகியோன், அதாவது பல பேய்கள், பல அசுத்தாவிகள் துரத்துனாரோ, அதே மாரி நம்மனாலயும் துரத்த முடியும். தேவன் அந்த வல்லமையை கையில வச்சுக்கிட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம தான் அதை பெற்றுக்கொள்ளாம இருக்கோம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம எதுல குறைவு இருக்கிறோம்? நம்ம இன்னும் எதுல மாறணும்? தேவன் நம்ம கையில கொடுக்குறதுக்கு நம்மகிட்ட என்ன அந்த குறைச்சல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அத வாங்கிட்டு தேவனுடைய பிள்ளையாய், அவருடைய சித்தத்தின் செய்ற பிள்ளைகளாய், அவருடைய ராஜ்யத்துல பல கூட்ட மக்களை சேர்த்துறவர்களா நம்ம மாறுவோம். கர்த்தர் நம்மை இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.